பேப்பர்லயும் ஒரு செய்தியை ஒரே மாதிரி சொல்றதுலயே ஒவ்வொருத்தரும் தனித்தனி கதையால சொல்றீங்க. அது போதுமே, அத்தனை ஓட்ட அவ்வளவு பாயிண்ட்ஸ் பண்டில் பண்டிலா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த கேஸ்? அது இருக்கும் நம்ம ஒரு கேஸ். அதுல ஒரு 4 முக்கியமான கேஸ் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மினிஸ்டர் பசங்க பண்ண கேங் ரேப், தமிழ்நாட்டின் பெரும் புள்ளியோட மெடிக்கல் காலேஜ் கிளாஸ் ரூம்ல நடந்த 6 பெண்கள் சூசைட், தமிழ்நாட்டின் கலியுக கடவுள் சுவாமிகள் மர்ம ஆசிரம கேஸ். அந்த 4 கேஸ யாருன்னு தெரியுமா? அதை விட அவங்க பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது யாருன்னு தெரியுங்களா? தி அசோக் மித்ரன், நம்பர் 1 கிரிமினல் லாயர். இப்படியே பில்டப் பண்ணி எதுக்கு பேசவே விட மாட்டீங்கல்ல? கொஞ்சம் முன்னேன்னா பேசிய முட்டி வச்சிருவீங்கல்ல. அசோக் மித்ரன் அவன்லாம் ஒரு அட்வொகேட்டா? சாமியாருக்கு சாம்பிராணி போடுறவனும் மினிஸ்டர் வீட்டுல டாய்லெட் கழுவுறவன்லாம் அட்வொகேட். இங்க நாம தான் எல்லாத்தையும் மாத்திட்டோம், மறுபடியும் நாம தான் எல்லாத்தையும் மாத்தணும். சின்ன பிள்ளை எப்படி பெருசு பாரு. புத்தம் செய்து சுத்தம் செய்யும் ஏர் முனையும் நாங்கள், ரத்தம் சிந்தி யுத்தம் வெல்லும் வால் முனையும் நாங்கள். எங்கள் மேனியை மட்டும் நீ யோசித்ததால் நாங்கள் வீதி தேவதை அல்ல, ஞானி ஆனாலும் நியாயத்தில் நிறுத்தும் நீதி தேவதை நாங்கள். பதைக்க செய்பவர்களை பழுத்தி பெண் வாதத்தில், பாவிகளையும் பிழைப்பெண் என் பாதத்தில். வெள்ளை நிற நீதி தேவதையை காக்கவே கருப்புடை தேவைப்படுகிறது. கருப்புடை பெண்களை இனி படையாலும்